இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார், அன்னைக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க, இப்போ மாத்தி சொல்றீங்க? தப்பு எங்க மேலதான், அத சரியா வெரிஃபை பண்ணாம விட்டுட்டோம். சாரி மேடம், தயவு செஞ்சு நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட சுச்சுவேஷன் எங்களுக்கு புரியுது. இறந்துட்டதா நினைச்ச ஒருத்தர் திரும்ப வந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன பண்றது? அவர் இறந்தது தானே, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு. அவர் உங்களை தான் நாமினியா போட்டிருக்காரு. உங்ககிட்ட பணத்தை ஒப்படைச்சிட்டு கையெழுத்து வாங்குறது தான் எங்களோட கடமை. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. சார், என்னங்க இது? ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? நீங்க நிஜமாவே எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்களா? அம்மா, நீ அழாதம்மா. ஏன் கடவுளே எங்களை இப்படி எல்லாம் சோதிக்கிற? மேடம், எங்களுக்கும் டைம் இல்ல. கையெழுத்து போடுங்க மேடம். இந்தாங்க சார். இந்தாங்க மேடம், இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அந்த பேனா கொடுங்க. இந்தாங்க மேடம். அம்மா. அக்கா, நான் அஞ்சலி. சொல்ல அஞ்சலி. அக்கா, அப்பாவை பத்தி சொன்னல, என்னாச்சு? அது அப்பா கிடையாது அஞ்சலி, அவரை மாதிரியே இருந்த இன்னொருத்தர். என்னக்கா? அக்கா, என்னக்கா சொல்ற? அப்பா உயிரோட இருக்காருன்னு நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப கடைசியா இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு போனவங்க கூட அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. அஞ்சலி, போன கொடு. அம்மா பேசுறாங்களா? துளசி, இன்சூரன்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்பாவோட சாவுல எந்த சந்தேகமும் இல்ல, இறந்தது அவர்தான் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல துளசி. என்னமோ ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அவர் நிஜமா போயிட்டாரா? மா, அம்மா நீ அழாதம்மா. ஏன் துளசி, ஏன் கடவுள் நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்? அந்த நம்பிக்கையை ஏன் உடனே உடைக்கணும்? நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் உங்க அப்பா திரும்பி வருவாரா மாட்டாரன்னு ஒரு சின்ன சந்தேகமாவது இருந்திருக்கும். ஆனா எனக்கு அப்படி எதுவும் இல்ல. 100% எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்லைன்னு போச்சு. மா, மா, தப்பு பண்ணவன கடவுள் சும்மா விட மாட்டான். இதுக்கு ஒரு முடிவு கொடுப்பான்.
அப்படியா? ஓகே. வாங்க வெற்றி. மகேஷ், வாங்க. நீங்க எப்படி இங்க? ஆ, அது வந்து மாமா இங்கதான் இருக்காருன்னு ஒரு தகவல் கிடைச்சது. அதான் நான் மாமாவை தேடி இங்க வந்தேன். வாங்க போய் தேடலாம். வாங்க மேம் வாங்க. உள்ள வாங்க. எங்க போயிட்டு வர்றீங்க? அது ஒரு வேலையா வெளியே போயிட்டு வரோம். என்ன வேலை? பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊர் சுத்துற வேலையா? உன் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டு மருமகன்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? இவ இஷ்டத்துக்கு வர்றா போறா. இது என்ன வீடா இல்ல சத்திரமா? அவ ஊர் சுத்தியா இருந்தா நீ தடுக்கணும். நீயும் சேர்ந்துடா சுத்திட்டு இருக்க. இந்த வீடு ஒண்ணும் முன்ன மாதிரி இல்ல. இப்ப அவரு மினிஸ்டரா இருக்காரு. இது மினிஸ்டரோட வீடு. இவ பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் நாங்க தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கங்க. அத பத்தி அவளுக்கு என்னத்த கவலை? கேட்டா அவளாலதான் மாமாவை ஜெயிச்சாருன்னு சொன்னாலும் சொல்லுவா. சொல்லுவா. அவர் அரும்பாடுபட்டு தெரு தெருவா ஓட்டு கேட்டு ஜெயிப்பாரு. எல்லா பேரையும் இவ வாங்கிட்டு போவாளா? மா, அப்பாவே கஷ்டப்பட்டு ஜெயிச்சதா இருக்கட்டும். இப்ப எதுக்குமா வம்ப வளர்க்குறீங்க? என்னது வம்பு வளர்க்கறனா? ஒழுக்கமா உன் பொண்டாட்டிய வீட்ல இருக்க சொல்லு. இப்படி கண்ட நேரத்துக்கு போயிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாளை பின்ன ஏதாவது ஆயிப்போச்சுன்னா மினிஸ்டரோட பேரை சொல்லி தானே எல்லாரும் கேட்பாங்க. அது நமக்கு அசிங்கம் இல்லையா? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை கெடுத்துற வேண்டான்னு சொல்லு. ஏமா இப்படி நாக்குல கொடுக்க வச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு நேரம் இவன் என் மருமகளே இல்லைன்னு சொல்லுவ, இன்னொரு நேரம் இந்த வீட்டு மருமக மரியாதையா நடந்துக்க சொல்லுன்னு சொல்லுவ. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பாத்தீங்களாங்க? என்ன சொன்னாலும் இந்த மாதிரி தான் பேசுறான். என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாம் எத்தால விதிங்க.